இங்க நம்ம நிலாவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா தாஸுக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம சோழனை வேணுக்குனே மாட்டி விடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பணம் நகைன்ட்டு கொஞ்சம் பொருளை கையில கொடுத்து இதை ஒருத்தங்க கிட்ட கை மாத்தணும், அதனால இந்த வேலையை யாரை நம்பி அனுப்ப முடியாது, நீங்களே போயிட்டு வந்துடுறீங்களான்னுட்டு கேட்பாங்க. சோழனு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கியும் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அப்பா இவ்வளவு கெஞ்சுறாங்கல்ல, நீங்க தான் போய் கொடுத்துட்டு வந்துருங்களா அப்படின்னு சொல்லாத நம்ம சோழனு பாத்தீங்கன்னா ஒத்துக்குவாங்க. இங்க சந்தாவும் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு மட்டும் இல்லாம நம்ம சேரனுக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சேரனு பாத்தீங்கன்னா சரி நான் அந்த சாப்பாடை சாப்பிடுறேன், நீங்க எங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. சந்தாவும் பாத்தீங்கன்னா சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க. அதே நேரம் இங்க வானதியும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம பாண்டிய வேலை செய்ய விடாம போனை போட்டு ரொமான்டிக்கா நம்ம பாண்டி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்மளையே நிலாவோட அப்பா வெளியே துரத்தணும்னு நினைக்கிறாங்க, எப்படி என்ன நம்ம இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சாங்க அப்படின்னு ஒரு பக்கம் டவுட். சரி இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சு நல்ல பேரை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல வழியில ஒருத்தர் பைக் நின்னு போன மாதிரி நடிக்கையும் நம்ம சோழனை பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்த இடத்துல நிறைய ரவுடிங்க பாத்தீங்கன்னா நம்ம சோழனை புடிச்சு வச்சுக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க.